சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியை தேடி தேடி கொண்டே இருக்கும் என் குழந்தையை பார்த்து சிறிது பேசிவிட்டு போகலாம் என்று நான் இன்று வந்துள்ளேன். எப்போதும் நான் சொல்வதை பாதியில் கேட்டுவிட்டு செல்லும் என் குழந்தையே, என்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா? நான் சொல்ல வருவதை கடைசி வரை கேளு. என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையான சந்தோஷம் என்பதே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை என்று உன் வாழ்க்கையை நொந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு விதமான வெறுப்போடும் கசப்போடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாய் என்று தெரியுமா? அவன் வாழ்க்கையில் இறுதி நாள் என்று அந்த நாளில்தான் அந்த தொலைத்த நிம்மதியையும் சந்தோஷங்களையும் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்திருப்பான். அந்த கடைசி தருணத்தில் அவன் நினைத்து ஏங்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் உணராமல் விட்ட தன் வாழ்வில் இருக்கும் மகிழ்ச்சியை நினைத்து தன் உறவினர்களோடும் குழந்தைகளோடும் மனைவிகளோடும் தன் தாய் தந்தை உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இழந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவன் நினைத்து மிகவும் வேதனை அடைகிறான். இந்த நேரத்தில் நாம் எப்படி இருந்திருக்கலாமே, இந்த சமயத்தில் நாம் இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே என்று ஒவ்வொரு தருணத்தையும் நினைத்து ஏங்குவான். வாழ்க்கைக்கு இது தேவைப்படும் என்று ஓடி ஓடி தேடி தேடி அனைத்தையும் நான் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருப்பதில்லை. என் குழந்தையை இன்னும் சிலர் தன் மகிழ்ச்சியை தவறான இடத்தில் போய் தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இதை காண ஒரு கதையை உன்னிடம் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, பொறுமையாக கேள். தன் குருவிடம் ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், குருவே, என் வாழ்வில் நிம்மதியில்லை. நான் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கவில்லை என்று தன் குருவிடம் அவன் கேட்டான். அப்பொழுது அந்த குரு சொன்னார், சிஷ்யா, வா, பக்கத்தில் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது, அங்கே நாம் செல்வோம், வா என்று அவனை கூட்டிக் கொண்டு சென்றார். தோட்டத்தினுள் இருவரும் நுழைகிறார்கள். அங்கே அழகான பட்டாம்பூச்சிகள் நிறைந்து காணப்படுகிறது. அப்பொழுது குரு சொல்கிறார், சிஷ்யா, இதிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சியை நீ பிடித்து வா என்று சொல்கின்றார். எங்கும் ஓடி திரிகிறான். எவ்வளவு தூரம் அலைந்தும் அவனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த சிஷ்யன் வந்து குருவிடம் சொல்கிறான், குருவே, இத்தனை தூரம் நான் அலைந்து திரிந்தும் எங்கெல்லாம் முடியும், என்னால் ஒரு பட்டாம்பூச்சியும் கூட பிடிக்க முடியவில்லை குருவே என்று சொல்கிறான். அப்பொழுது குரு சொல்கிறார், பரவாயில்லை சிஷ்யாவா, நாம் இந்த தோட்டத்தின் உள்ளே சென்று இந்த தோட்டத்தின் அழகை நாம் ரசிக்கலாம், வா என்று உன்னை அழைத்து கொண்டு போகிறார். இருவரும் சேர்ந்து அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள். அங்கே அழகான பூக்களாகவும் கம்பீரமான மரங்களாகவும் இயற்கையான காற்றாகவும் அவ்வளவு அருமையான ஒரு இடமாக ரசிக்கும்படி இருந்தது. அப்போது அந்த இடத்தை குருவும் சிஷியனும் சேர்ந்து ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை கூட்டமாக வந்து பட்டாம்பூச்சிகள் சூழ்ந்து கொண்டன. அப்போது அவர்கள் தோள்களில் அதில் ஒன்று இரண்டு அவர் தோள்களிலும் கைகளிலும் வந்து அமர்ந்து கொண்டன. அப்பொழுது குரு சொல்கிறார், நீ மகிழ்ச்சியை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருந்தாய், அது உனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது அதன் அழகை ரசித்து கொண்டிருக்கும் போது அந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து உன் கரங்களில் தோள்களிலும் அமர்ந்திருக்கிறது, பார்த்தாயா என்று கேட்டார். இவ்வளவு அழகான விஷயத்தை எப்படி சொல்லி இருக்கிறார் பார்த்தாயா? இதுபோல்தான் நிம்மதியும் சந்தோஷமும் என்று நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்காது. உன் வாழ்க்கையில் உன்னிடமே அந்த சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் உன்னிடம்தான் இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் நிம்மதியாக சந்தோஷமாக கிடைக்கும் பொழுதே அதை பெற்று சந்தோஷமாக வாழத் தொடங்கு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.